ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி வந்து ஒரு ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ண ரெடியாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து டெலகிராம்லேயும் போட்டுட்ருக்கேன். மஸ்ட்டு டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வீடியோவில் வந்து நம்ம பிட்காயின் மட்டும் பேசலாம். மற்ற ஆல்ட்காயின் மார்க்கெட்டோட அனலைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராமில் சொல்லுவோம். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைவும் நம்ம போடுவோம், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம டாபிக் போகலாம். இப்போ வந்து நான் பிடிசி வந்து 4 ஹவர் சார்ட்டில் வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ 4 ஹவர் சார்ட்டில் வைக்கும்போது இந்த இடம் பார்த்தீங்களா, இங்கே வந்து சப்போர்ட் வரைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா? ஸோ 59,000. ஸோ அந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு டிவியேஷன் வச்சுட்டு மேலே வந்துருச்சு. ஸோ இது வந்து இந்த ஓவரால் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து எப்படி சொல்கிறதுனா, இது பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஃபேக் அவுட் வந்து டிவியேஷன் வச்ச மாதிரி வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து ஓவரால் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இது வந்து புல்லிஷ் தான். ஓகேங்களா? ஓவரால் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு புல்லிஷ், ஏன்னா இங்கே வந்து ஃபேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் லைன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒயிட் லைன் ட்ரெண்டு இருக்குது மேலே. இந்த ட்ரெண்டை உடைச்சதுன்னா ப்ரைஸ் வந்து நல்லா ஃபர்தராக போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரெண்டு இப்படி இருந்தது. ஓகேவா? ஸோ இந்த ட்ரெண்ட் இப்படி இருந்தது. அதனால் என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு தடவை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, அகெயின் வந்து ஃபேக் அவுட் ஆகி கீழே வந்திருக்கு. சரிங்களா? மறுபடியும் செகண்ட் டைம் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, மறுபடியும் ஃபேக் அவுட் ஆகி கீழே வந்திருக்கு. கீழே வந்து அகெயின் என்ன பண்ணியிருக்குன்னா 61 ஏரியா கீழே லெவலில் லிக்விடேஷன் வந்து எடுத்திருக்கான். எடுத்துகிட்டு மறுபடியும் என்ன பண்ணியிருக்கான், தேர்ட் டைம் பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். ஸோ இங்கே தேர்ட் டைம் பிரேக் அவுட் பண்ண இதுவும் மறுபடியும் ஃபேக் அவுட் ஆகுமானா, இது வந்து ரொம்ப பாசிபிள் வந்து இங்கே கம்மியாயிடும் ஃபேக் அவுட் ஆகிறதுக்கு. பிகாஸ் என்னென்னா இங்கே டீவியேஷன் வச்சுருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டீவியேஷன் வச்சனால ஹை பாசிபிலிட்டி பம்ப் வரத்துக்கு தான், ஒரு புல்லிஷ் வரத்துக்கு தான் உங்கள் பிடிசிக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். பட் இது வந்து பேரிஷாக மாறணும்னா கண்டிப்பாக இப்போ இங்கெல்லாம் இந்த ப்ரைஸில் வந்து நம்ம வந்து புல்லிஷ் தான் எதிர்பார்க்க முடியும். பேரிஷாக வரணும்னா கண்டிப்பாக அகைன் வந்து பிடிசி 56க்கு வரணும். ஓகேங்களா? வந்தால் மட்டும்தான் மறுபடியும் அகைன் வந்து பேரிஷாக நம்ம வந்து ரிவர்ஸ் பார்க்க முடியும். பட் வந்து இங்கே இப்போதைக்கு கரண்ட் மார்க்கெட் வந்து புல்லிஷ் தான். ஓகேங்களா? ஸோ புல்லிஷ் தான், ஏன்னா ஓவராலாக வந்து இங்கே டிவியேஷன் வச்சனால இது புல்லிஷாக மாறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோக்கலில் நம்ம பார்க்கும்பொழுது, ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 ஹவரில் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டு. ஸோ இந்த ரெசிஸ்டண்ட்டில் வந்து ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த ரிஜெக்ஷன் நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, அஸ் பர் மை டெக்னிக்கல் இதுவரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க, நம்ம கிளாஸ் அட்டன் பண்ண தெரியும். ஸோ ரிஜெக்ஷன் என்ன வந்தால், அந்த ரிஜெக்ஷன் வந்து ரொம்ப வந்து கீழே போகாமல் என்ன ஆகும்னா, ஓரளவு கன்சல்டேஷன் மேலே லைட்டாக கீழே போகணும், இல்லைனா கன்சல்டேஷன் வந்துட்டு அப்படி சல்லுன்னு வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போவோம். ஸோ அப்படி பிரேக் அவுட் பண்ணி மேலே போகும்பொழுது இந்த ட்ரெண்ட் வந்து உடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ட்ரெண்டை உடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி உடைச்சோம்னா அது வந்து ஃபர்தராக புல்லிஷ் நோக்கி போவான். ஏன் அப்படின்னா, மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பில்லியன் கணக்கில் ஷார்ட் லிக்விடிட்டி இருக்குங்க. எங்கன்னா 74க்கு மேலே. ஸோ வந்து இந்த ட்ரெண்டு உடைச்சா ஒரு ஸ்பீடாக வந்து ரெக்கவர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது பிடிசி. ஓகேவா? ஸ்பீடாக வந்து பம்ப் ஆகிறதுக்கும் பிடிசி வந்து நிறையா வாய்ப்பு இருக்குது. பட் வந்து இந்த ட்ரெண்டை உடைச்சதுன்னா மேக்ஸிமம் வந்து ஹை சான்ஸ். பிகாஸ் என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விக்கு விட்ருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ரிஜெக்ஷன் விக்கு, லிக்விடேட் டேக்கன் விக்கு தான் விட்ருக்கு. ஸோ இந்த விக்கு விட்டால் அது வந்து மேக்ஸிமம் வந்து அந்த விக்கை ஃபில்லப் பண்ண வரும். ஸோ அந்த விக்கை வந்து நம்ம தொடும் பொழுது கண்டிப்பாக வந்து இந்த ட்ரெண்டை உடையும் போது அது புல்லிஷாக மாறத்துக்கு நிறைய சான்ஸ் அதிகமாக இருக்குங்க. சரிங்களா? ஓவரால் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு புல்லிஷாக இருக்குது. பட் பேரிஷாக மாறணும்னா 56 வந்தால் தான். பட் இப்போதைக்கு மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. ஓகேவா? நம்ம டெலகிராமில் இதை பற்றி போட்டிருந்தோம். பிடிஎஸ் வந்து 61 ஏரியாவிலேருந்து ரிவர்ஸ் எடுக்கணும். ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் எடுத்துருச்சு. மறுபடியும் என்ன பண்ணியிருக்கோம், அதே 61 ஏரியாவுக்கு உள்ள கொஞ்சம் நெஞ்சம் இருந்த லிக்விடிட்டி மறுபடியும் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து மேலே வந்துருச்சு. ஸோ இந்த தடவை வந்து ஃபேக் அவுட் ஆகாமல் மறுபடியும் வந்து ஒரிஜினல் புல்லிஷ் வந்து எதிர்பார்க்கறதுக்கு நிறையா இங்கே சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே கேஸ், இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த நாலேஜ் வந்து இந்த டெக்னிக்கல் நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஓன் அனலைஸ் பண்ணி ஓன் நாலேஜ் போட்டு ட்ரேட் பண்ணுறதும் இன்வெஸ்ட் பண்ணுறதும் முடிவிடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஓகேங்களா? ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? நிறைய அப்டேட் வந்து டெலகிராமில் நம்ம ஷேர் பண்ணுவோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுறாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ட்காயின் அப்டேட்டு, மற்ற
மற்ற நியூஸ் எல்லாம் பற்றி எப்படி அதெல்லாம் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதெல்லாம் வந்து டெலிகிராமில் நம்ம பேசிகிட்ருப்போம். ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே guys, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.